இன்னைக்கு நம்ம இந்த கடலுக்கு நடுவுல இருக்க ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறோம். இந்த செட்டப்ப பாக்குறப்போ உங்களுக்கு எந்த கண்ட்ரி ஞாபகம் வருதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம மலேசியா பிடில உள்ள லெக்ஸிஸ் ஹைபிஸ்கஸ் ரெசார்ட்ல தான் இருக்கோம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஆமாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் பாக்குறப்ப இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணதே இல்ல. இதெல்லாம் நான் ஒரு கண்ட்ரி ஞாபகம் வருதுன்னு சொன்னால அந்த கண்ட்ரியோட போட்டோஸ்ல தான் பாத்துருக்கேன். நான் இப்போ அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ண போறேன். அதுவும் மலேசியா பிடில இவ்வளவு பிரம்மாண்டமான ரெசார்ட் இருக்குன்னு யாருமே இது வரைக்கும் சொல்லல. தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரூம் கார்டை கையில கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய ரெசார்ட்டை நீங்க இப்ப பாக்குற மாதிரி ஹைபிஸ்கஸ் ஷேப்லயே கட்டிருக்காங்க. மத்த ரெசார்ட் மாதிரி நடந்தெல்லாம் ரூமுக்கு போயிட முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பக்கி வச்சு ரிசப்ஷன்லயே நம்மள அலைக்கா பிக்கப் பண்ணி நம்ம ரூம் வாசல்ல அழுங்காம குழுங்காம இந்த மாதிரி டிராப் பண்ணிடுவாங்க. ரூமுக்கு போற வழியில வியூஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இப்படியோ நம்ம ரூம் நம்பர் 212 கிட்ட வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ரூம் ரொம்பவே அழகா இருந்தது. முக்கியமா சொல்ல போனா அவங்க யூஸ் பண்ண கலர்ஸ் அப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாமே அருமையா இருந்தது. ஆனா இது எல்லாத்தை விட ரொம்ப பிடிச்சது அவங்க ரூமுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்பேஸ் வச்சிருந்தாங்க. அங்க இருந்து வெளியே வந்து நம்மளோட பிரைவேட் ரூமுக்கு உள்ளேயும் தண்ணி வெளியும் தண்ணி. நமக்கு வேற தண்ணில கண்டோம். ஐயோ மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே. முடிஞ்ச அளவு ரூமையும் வெளியும் சுத்தி பார்த்துட்டு தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு சாப்பிடலாம் சொல்லி எல்லாரும் வெளியே கிளம்பி. நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா மட்டும் போதும். உங்க ரூம் வாசல்லே வந்து இந்த மாதிரி பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்ல நம்மள பிக்கப் பண்ண மாதிரி ரிசப்ஷன்ல டிராப் பண்ணிடுவாங்க. அப்பதான் அங்க உள்ளவங்க தூரத்துல ஏதோ எரியுதுன்னு சொன்னாங்க. ஆமாங்க, இந்த லெக்ஸிஸ் ஹோட்டல்ல ஃபயர் ஷோ அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. இதுக்கெல்லாமா கூட்டம் வர போதுன்னு யோசிச்சேன். பட் அங்க ஸ்டே பண்ணிருந்த எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க. நம்மளும் இதை நிறைய தடவை பார்த்திருந்தாலும் இந்த தடவை பாக்குறப்பே அதே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் தாங்க இந்த லெக்ஸிஸ் ரெஸ்டாரண்ட்க்கு வந்தோம். பிரியாணின்னு பேர் போட்டு இதை கொடுத்தாங்க. மனசு தாங்க முடியாம கிளம்பி மெக்டி வந்துட்டோம். அது பிரியாணி மாதிரியும் இல்ல புளிசாத மாதிரியும் இல்ல. அதனாலதான் மெக்டி வந்து பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு அந்த டிஷ் மோசமா இருந்தது, பிரச்சனை இல்லைங்க. ஆனா அதுக்கு இந்த லெக்ஸிஸ் ஹோட்டல்காரங்க பிரியாணின்னு பேர் வச்சாங்க பாருங்க. பாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டாருன்னு விட்டியாடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா.